நீங்க தான் சரியான ஆளாச்சுல, நீங்களா தில்லான ஆளாச்சு, தைரியமான ஆளாச்சு. நீங்க எதுக்கு ஒரு சட்டமன்றத்துல ஒரு முதல்வர் உட்கார்ந்து வச்சு எப்படி நீங்க கேலி கிண்டலாம் பேசலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றமே தலையில கொட்டி வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அவரோட முன்ஜாமீன் மனுவை. நீ வந்து திருநெல்வேலியில வந்து காலை வச்சு பார்க்க முடியுமா? எங்க தலைவரை நீ எப்படி பேசுவ, எங்க துணை முதல்வர் எப்படி பேசுவ, நீ எங்களை தொட முடியுமான்னு கேட்டாங்க. காவல்துறை நீங்க தொட்டுட்டாங்க. இப்போ தாய்மாமன் சீருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போனார் தெரியுங்களா, சீமான் அவர்கள். அவர் தான் இப்போ தயத்தக்கான்னு குதிப்பாரு. அவர் அம்பாசமுத்திரம் நிக்கட்டும், எந்த சமுத்திரம் நிக்கட்டும், தயவுசெய்து இந்த வாடியாவது போயிட்டு முடிஞ்சா வந்து டெபாசிட் வாங்கறதுக்கான வழியை தேடுங்க. உங்களை பார்த்து யாரும் பயப்படவே மாட்டாங்க. நாங்க வந்து 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி, திமுக அதிமுகவே காலி பண்ணிட்டு நீங்க ஆட்சியில் உட்காந்துக்கணும். நீங்களா எந்த மொழிக்கு ஒப்பாரி வைக்கிறதுல 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு டிஎம்கே, ஒன்னு என்டிகே. வி நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஷன் கிடைஞ்சிருக்கிறது திரு அசோக் பிரதர் அவர்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்ல இன்றைக்கு ஒரு எம்எல்ஏ கைது செய்யப்பட்டிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன். கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கடந்த மாதம் 20ஆம் தேதி ஒரு மீட்டிங்ல பேசினதுக்கான கைது நடவடிக்கை என்ன பேசியிருக்காரு, எந்த மாதிரியான நடவடிக்கை, அனிதா ராதாகிருஷ்ணன் பத்தியும் உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இல்ல, அதாவது ஒரு மேடை கட்டிச்சுன்னா அந்த மேடையில இருந்து என்ன வேணா பேசலாம். நம்ம யாரு, நம்ம ஒரு எம்எல்ஏவா இருக்கிறோம், அதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்திருக்கோம், பல முறை எம்எல்ஏ இருந்திருக்கிறோம். ஒரு மேடை நாகரிகம் ஒன்று இருக்குது, ஒரு சபை நாகரிகம் இருக்குது, சரிங்களா? இதே தாண்டி ஒரு முதலமைச்சரை ஒரு பேசுறோம்னா என்ன விமர்சனம் வைக்கணும், எப்படி தரத்தரத்தோட பேசணும், எந்த மரியாதை கொடுத்து பேசணும், எந்த மாண்போட பேசணுன்ற ஒரு வரைமுறை இருக்கு. இதெல்லாம் இல்லாம தான் ஊர்ல நான் தான் ஜில்லா, என்னெல்லாம் தாண்டி எதுவும் பண்ண முடியாதுன்றதுனால மைக்கி கட்சின்றதுனால வாயில உளர்னா இந்த மாதிரி கைது செய்யப்படாதான் செய்வாங்களே. இவரு இவ்வளவு மேடையில வந்து இவ்வளவு வைக்கணமா பேசுறாரு, இவ்வளவு தில்லா பேசுறாரு. பேசி முடிச்சு என்ன பண்றாருன்னா காவல் நிலையத்துல வந்து வழக்கு பதிவு பண்றாங்க. வழக்கு பதிவு பண்ணவொன்னு முன்ஜாமீனுக்காக நீதிமன்றத்துக்கு ஓடுறாரு. நீங்க தான் சரியான ஆளாச்சுல, நீங்களா தில்லான ஆளாச்சு, தைரியமான ஆளாச்சு, நீங்க எதுக்கு நீதிமன்றத்துக்கு போனீங்க முன்ஜாமீனுக்கு? இந்த நீதிமன்றத்துக்கு போன நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, பல முறை எம்எல்ஏ இருந்த நீங்கள், அமைச்சராக இருந்த நீங்கள் எப்படி வந்து ஒரு முதலமைச்சரை வந்து தரமான கேள்வி கேட்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசலாம், ஒரு பெண்ணை சம்பந்த பத்தி பேசலாம், ஒரு சட்டமன்றத்துல ஒரு முதல்வர் உட்கார்ந்து வச்சு எப்படி நீங்க கேலி கிண்டலாம் பேசலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றமே தலையில கொட்டி வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அவரோட முன்ஜாமீன் மனுவை. அதன் வெளிப்பாடு தான் காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே வந்து கைது பண்ணிருக்காங்க. இது மட்டும் ஃபர்ஸ்ட் கிடையாது, தொடர்ச்சியாவே பல மேடைகளில் வந்து டிவிகே சார்ந்த அமைச்சர்களையும் ஒருமையிலையும் தனிமனித தாக்குதலையும் கேவலமாகவும் மரியாதையிலையும் தொடர்ச்சி பேசிட்டு தான் இருக்காரு. அண்ணன் ஆதவ அர்ஜுனாவையும் அதே மாதிரி தான் பேசியிருக்காரு. நீ வந்து திருநெல்வேலியில வந்து காலை வச்சு பார்க்க முடியுமா, எங்க தலைவரை நீ எப்படி பேசுவ, எங்க துணை முதல்வர் எப்படி பேசுவ, நீ எங்களை தொட முடியுமான்னு கேட்டாங்க. காவல்துறை நீங்க தொட்டுட்டாங்க. இதுல என்ன இருக்கு உங்களுக்கு? இந்த மாதிரி பேசுற எல்லாரையுமே காவல்துறை கைது செய்ய தான் போடும். ஏன்னா ஒரு மாண்பு இருக்கு, ஒரு முதல்வருக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, சரிங்களா? இன்னைக்கு விமர்சனன்ற பேர்ல, கருத்து சொந்தன்ற பேர்ல இன்னைக்கு வாய்க்கு வந்த என்ன வேணா பேசலாம். அப்ப போன ஆட்சியில வந்து முக அவர்களை பேசும்போது கைது யாரும் பண்ணவே இல்லை. நீங்க இதே சவுக்கு சங்கர் கைது பண்ணலையா? வேற யாரும் கைது பண்ணவே இல்லை. நீங்க தனி மனித சுதந்திரன்றது வேற, கருத்து சுதந்திரன்றது வேற. இதை தாண்டி தனி மனித தாக்கத்திலும் அவதூறும் வன்மங்களும் கேவலமான பேச்சுக்களும் தொடர்ச்சியாக யார் பேசினாலும் கட்டாயமாக காவல்துறை தன் கடமையை செய்யும். இல்லை, இப்போ இந்த கைதுக்கு வந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இதன் பிறகும் நிறைய கண்டனங்கள் வரும் இருக்கு. ஏன்னா ஒரு எம்எல்ஏ வந்து கைது செய்யறாங்க. ஏன்னா இதற்கு முன்பு நிறைய பேர் வந்து பேசினாலும் கைது நடவடிக்கை வந்து இல்லாம தாமதப்படுத்துவாங்க, எல்லாமே இருக்கு. இன்றைக்கு இவர் கைது செய்யப்படும் போது கூட என்னோட கார்ல வரேன்னு சொல்லும் போது இல்ல போலீஸ் வாகனத்துல தான் வரணும் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போறாங்க. அந்த இடத்துல தொண்டர்கள்லாம் வந்து கோஷம் போட்டு இருப்பாங்க. இதற்கான எதிர்குரல் வரதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இதுல வந்து இவர் கைது பண்ண உடனே திமுக சைட்லேருந்து ரியாக்ஷன் பண்ணுறதை விட இப்போ தாய்மாமன் சீருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டுக்கு போனார் தெரியுங்களா, சீமான் அவர்கள். அவர் தான் இப்போ தயத்தக்கான்னு குதிப்பார். எப்படி நீங்கள் கைது செய்யலாம், ஒரு கருத்து சுதந்திரம் இல்லையா, ஒரு பேச்சுரிமை இல்லையான்னு சொல்லிட்டு என்ன பேச்சு வேணா பேசுவார், சரிங்களா? நான் அதை திரும்ப கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு சீமான் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணதுனால சீமான் கட்சிக்காரங்க போயிட்டு இன்னைக்கு காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. என்னன்னு புகார் கொடுத்துருக்காங்கன்னா அவதூறாக பேசுகிறாங்க, ஒரு கட்சி தலைவரை வந்து மரியாதையெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சீமான் கட்சிக்காரங்க சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணதுனால போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க எப்படி நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க அனுமதிக்கலாம்? உங்க கட்சிக்காரங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க அனுமதிக்கலாம்? அப்போ உங்களை ஒருத்தங்க திட்டினாங்கன்னா, உங்களை அவதூறா பேசினாங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அனுமதிப்பீங்க, காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு எல்லா ரைட்ஸும் நீங்க கொடுப்பீங்க. அதே வந்து ஒரு முதல்வரை வந்து தனி மனித தாக்குதல் பண்றதோ, ஒரு மாண்பை மீறி வந்து கேவலமா பேசுறதோ, அவதூறா பேசுறதோ கைது பண்ணா மட்டும் அதுக்கு வந்து நீங்க முட்டு கொடுத்து நீங்க வந்து இதை விமர்சனம் பண்ண வரீங்கன்னா, அப்போ நீங்க உங்களோட நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு தேவைன்னா வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வந்து நீங்க முட்டு கொடுப்பீங்க. இதே உங்களை யாரா விமர்சனம் பண்ணாங்கன்னா உங்களோட ஆட்களை வச்சு நீங்க காவல் நிலையத்தில் வந்து நீங்க புகார்
புகார் கொடுக்குறேன்னா இரட்டை நிலைப்பாடு இருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா இவர் முழுக்க முழுக்க திமுகவோட பங்காளியாக மாறிட்டாரு. அந்த கட்சிக்காரங்க தான் முழுக்க நம்பிக்கிறாங்க அண்ணன் வந்து தமிழ் தேசம் தான் பேசுறாரு, தமிழ் தேசம் தான் ஆள போறாருன்னு. ஆனால் முழுக்க பேசுறது திராவிடத்தின் பங்காளியாக தான் வந்து சீமானவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடியே அப்படிதான் பேசினாங்க ஒரு மேடையிலே. எனக்கு தெரிந்து இதன் பிறகு இப்போ இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்போது, ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி மாரிதாஸ் மீது நடவடிக்கையாக இருக்கட்டும், முக்தார் மீதாக இருக்கட்டும், அதே போல திருச்சி சூர்யாவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான தொடர்ச்சி தான் இன்னைக்கு எம்எல்ஏ அவர்கள் மீதும் வந்து நடவடிக்கை, அனிதா ராதாகிருஷ்ணன் மீதும். ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் இது முதல் முறை இல்லை. இப்போ இதற்கு முன்பு மோடி அவர்கள் பேசினாங்க. அதாவது திமுக ஆட்சியில் மோடி அவர்கள் குறித்து ஒரு தவறான ஒரு கெட்ட வார்த்தையை பேசினால்தான் அனிதா ராதாகிருஷ்ணன். அன்னைக்கு அவங்க ஆட்சி இருக்கிறதுனால எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு சூழல் மாறி இருக்கு. யாரும் எந்த மாதிரியான ஒரு தனிமனித தாக்குதலும், ஏன்னா இதுக்கு முன்பு வந்து கன்னியாகுமரி தூத்துக்குடியில் வந்து ஒரு பையன் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால கெட்ட வார்த்தையில பேசி போட்டிருந்தாரு. இப்போ அரசியல் ரீதியாக தாவேகா அரசு எப்படி நிலைப்பாடு எடுக்குதுன்னா, அரசியல் ரீதியாக நீங்க கேள்வி கேளுங்க, அதற்கு பதில் சொல்றாங்க தவிர நீங்க அவதூறு பரப்புனீங்கன்னா அந்த கைது நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதில் குறிப்பா நாம் தமிழர் கட்சி நீங்க சொல்லும் போது சீமான் அவர்கள் இதற்கு முன்பு நிறைய முறை பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் கருணாநிதி அவர்கள் குறித்தும் நிறைய பேசியிருக்காரு. இப்போ இன்றைய சூழல்ல சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், இடுமோகன கார்த்தியா இருக்கட்டும், சீமான் அவர்களா இருக்கட்டும், அவர்களுடைய வார்த்தைகள் வந்து என்ன சொல்றது அந்த அளவுக்கு போகல. ஆனா மேபி போனுச்சுன்னா அந்த நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு. போனுமே இல்ல, இவங்க கட்சியே வந்து சீமான்ல இருந்து சாட்டையில இருந்து இடுமோகன காத்துல இருந்து அந்த கட்சியில இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆபாசம், அவதூறு, வன்மம், அநாகரிக பேச்சு, தனி மனித தாக்குதல், இன்னொரு பெண்ணோட ஒப்பிட்டு பேசுறது முழுக்க கொள்கையவே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த கட்சியோட கொள்கையை வந்து இதுதான். யாராவது ஒருத்தர் பிடிக்காம ஒருத்தர் வந்துட்டாங்களா அவங்கள வந்து தனி மனித தாக்குதல் பண்றது, ஆபாசமா பேசுறது, அவதூறா பேசுறது, தொடர்ச்சியா இவங்களுக்கு வேலை வெட்டி இருக்கானே தெரியல. காலைல எந்திரிச்ச உடனே முகநூல்லையும் சரி வீடியோ முன்னாடி உட்காந்து இதே கதற வேண்டியது. திமுக ஒரு காலத்துல கத்தி நின்றாங்க. இப்போ அவங்க கூட பங்காளி ஆனதுனால இப்போ டிவிக்கே நிக்கிறாங்க. அவர் அம்பா சமுத்திரம் நிக்கட்டும், எந்த சமுத்திரம் நிக்கட்டும், தயவுசெய்து இந்த வாடியாவது போயிட்டு முடிஞ்சா வந்து டெபாசிட் வாங்கறதுக்கான வழியை தேடுங்க. அதுக்கு முன்னாடியே வந்து முகநூல்ல பாத்தீங்கன்னா அவங்க தம்பிங்களாம் வந்து ஃபயர் விட்டுக்கிறாங்க. எங்க அம்மா சமுத்திரம் எங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு, எங்க அண்ணன் வந்து நிக்கிறாரு, இதுல டிவிக்கே பார்த்து பயப்படுறாங்க. உங்களை பார்த்து யாரும் பயப்படவே மாட்டாங்க. நாங்க வந்து 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சி, திமுக அதிமுகவே காலி பண்ணிட்டு நீங்க ஆட்சியில் உட்காந்துக்கணும். நீங்களாம் எந்த மூலிகை ஒரு டெபாசிட் வாங்க வக்கில்ல, பூத்துல வந்து ஒரு ஆளை போட வக்கில்ல, நீங்களாம் வந்து டிவிக்கு எதிர்த்து பேசணும்னு சொல்லிட்டு முகநூல்ல உட்காந்து ஃபயர் விட்டுனுக்கிறீங்க. உங்களெல்லாம் நாங்க ஒரு ஆளே மதிக்கவே இல்லை. நாங்க இதுல இன்னொரு விஷயம் நான் குறிப்பா சொல்லிக்கிறேன். இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேருக்கு தான் போட்டியே. எதிலும் பாத்தீங்கன்னா ஒப்பாரி வைக்கிறது இல்ல. ஒண்ணு வந்து டிவிகே பார்த்து ஒப்பாரி வைக்கிறது, ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு வந்து என்டிகே. இதுல என்ன புரியுதுன்னா ஒப்பாரி வைக்கிறதுல 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு என்டிகே. இவங்க 2 பேரும் தான் டிவிகே பார்த்து டெய்லி ஒப்பாரி வச்சுனே இருக்கிறாங்க. இந்த கைதுக்கு பிறகு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைதுக்கு பிறகு என்டிகேல இருந்து எந்த மாதிரியான ஒப்பாரி வருது, திமுகவுல இருந்து எந்த மாதிரி ஒப்பாரி அடுத்த கட்டமா பார்ப்போம். அப்ப இதுவரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி. மக்களுக்கு நன்றி.